Hi guys, welcome back to our channel. நான் உங்க கோபிகா. ஸோ இந்த வெல்கம் பேக்கே ரொம்ப பெரிய கேப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட முடியல, என்னால் முடியல, அதனால தான். ஸோ ஃபைனலி ஒரு மேக்கப் வீடியோ ஆஃப்டர் டெலிவரி. ஓகே, நீங்கள் வந்து தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க என்ன மாதிரியான ஒரு வீடியோன்னு. இந்த மாதிரி வீடியோ ஏன் இப்போ நான் கொடுக்கணும்னு நினச்சேன்னா, நான் இப்போது இப்படி தான் ரெடியாகி போயிட்டுருக்கேன் ஆஃப்டர் டெலிவரி. நவி வந்ததுக்கப்புறம் ஓகே, என்னோடய பையன் பேர் வந்து நவிலன். ஸோ நவி வந்ததுக்கப்புறத்துலேருந்து எங்களால் எங்கேயுமே போக முடியல, எதுவுமே பண்ண முடியல. எங்கேயாச்சும் போகணுன்னா சட்டுன்னு ரெடி ஆகணும். ஸோ அதுக்கேற்ற ஒரு மேக்கப் தான் என்னால் போடணுன்ற மாதிரி இருக்கும். அந்த மேக்கப் லுக் தான் இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்னை சடனாக யாராச்சும் வெளியே வா இந்த மாதிரி போகணும் அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா எப்படி ரெடி ஆகணும் அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அண்ட் இந்த மாதிரி ரெடி ஆகிறது சடனாக வெளியே போகிற மாதிரி யார் வேணாலும் ரெடி ஆகலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இதை ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து குயிக்காக ரெடி ஆகி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மேக்கப் லுக்கை வந்து நம்ம சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மீதி கதையை வீடியோக்குள்ளே போய் பேசலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு எப்பயும் போல் என்னோடய ஃபேவரட் ஹிமாலயாவோட கேசர் ஃபேஸ் வாஷ். இதோட ப்ரைஸ் வந்து 75 rupees 50 ml. ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து குட் வைப்ஸோட ரோஸ் வாட்டர். ஸோ இது வந்து நான் டோனராக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது அப்படியே லைட்டாக காயட்டும். அண்ட் இந்த மாதிரி பேசிட்டு வீடியோ போட்டே வந்து பல நாள் இல்லை பல மாதம் இல்லை பல வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து பேசிகிட்டே ஒரு மேக்கப் போடலாம், எப்போ பார்த்தாலும் பேக்ரவுண்ட் வாய்ஸே வந்து கொடுக்குறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதனால தான். அடுத்தது வந்து பாண்ட்ஸோட சூப்பர் லைட் மாய்ஸ்சரைசர். இது இப்போ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட். ஓகே, சீக்கிரமாக காலி ஆகிடும் அந்த மாதிரி தான். ஏன்னா யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம்ல ரெகுலராக, அதனால. ஸோ இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வீடியோஸ் எடுக்கவே ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. நவி பையன் வந்து நாங்கள் ஏதாவது வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டா காரில் விழுந்துட்டா போதுன்றான். அந்த நேரத்தில் வந்து தூங்கவே மாட்டான். அதனாலே என்னால் எடுக்க முடியல. இப்போ எப்படியோ சமாளித்து வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு எழுந்துக்கிறதுக்குள்ளே இதை முடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம சிடிஎம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சன்ஸ்க்ரீன். இதுக்கு வந்து லாக்டோகேலமைனோட டெய்லி சன்ஷீல்ட் மேட் லுக் சன்ஸ்க்ரீன் SPF 50 PA++++. ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் 3+ இருக்க ஒரு SPF. ஸோ ஃபார் ஆயிலி ஸ்கின் லைட் அண்ட் நான் ஸ்டிக்கி அப்படின்னு இருக்குது. ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து நார்மல் ஸ்கின் தான், எதுவுமே ட்ரைனும் சொல்ல முடியாது, ஆயிலி எதுவும் கிடையாது. அதனால நான் எது வேணாலும் யூஸ் பண்ணுவேன். அதனால் இது இப்போ யூஸ் பண்ணலாம். இது வந்து லைக் டிண்டட் மாதிரி இருக்கும், லைட் பிங்க் ஷேட் இருக்கும். சன்ஸ்க்ரீனில் வந்து நம்ம கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அதனால் வந்து தாராளமாக போடுங்க. சன்ஸ்க்ரீன் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப முக்கியம். லைட்டாக ஒயிட் காஸ்ட் இருக்குது, பட் பிளெண்ட் பண்ணால் போயிடும். நல்லா பண்ணணும். ஓகே, சன்ஸ்க்ரீன் வந்து அட்லீஸ்ட் 15 minutes நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. உடனே போட்டு உடனே வெளியே போகக்கூடாது. ஓகே, சன்ஸ்க்ரீன் போட்டு வந்து 5 minutes கேப் விடுங்க. 5 minutesக்கு அப்புறம் தான் மேக்கப் போடணும். இல்லைனா அது மேலே நீங்கள் மேக்கப் அப்ளை பண்ணால் இந்த சன்ஸ்க்ரீன்லாம் மூவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால இந்த 5 minutes கேப்பில் நான் என்ன பண்ணுறது, மேக்கப்பே 5 minutesல தானே நம்ம போடணும்னு கேட்டிங்களா? அந்த 5 minutes கேப்பில் வந்து நீங்கள் ஹேர் ஸ்டைலாம் முடிச்சிடலாம். எப்படி சூப்பராக ஹேர் ஸ்டைல் முடிச்சிட்டோன்னா கேப் ஆகிடும். அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணிடலாம். நான் இந்த கேப்பில் வந்து லிப் பாம் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதான் அவசர அவசரமாக கிளம்பும் போது நம்ம இந்த லிப் பாம்லாம் வந்து மறந்துட்டு அப்புறமா மறந்துட்டு அதுக்கப்புறமா வந்து லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா அங்கங்கே கிராக் விழுந்து ரொம்ப வந்து பேட்சியாக தெரியும். அதனால் மறக்காமல் போடணும். என்ன லிப் பாம்னு சொல்லலை. காதி நேச்சுரலோட ஹெர்பல் லிப் பாம்
பீச். ஓகே, நெக்ஸ்ட் வந்து Maybelline New York Fit Meயோட மேட் ப்ளஸ் போர்லெஸ் காம்பேக்ட் பவுடர், நார்மல் டு ஆயிலி ஸ்கின். ஓகே, நான் எடுத்துருக்கிறது வந்து 222 ட்ரூ பெய்ஜ் இந்த ஷேட் தான். ஸோ இது என்னோட எல்லா வீடியோஸ்லேயுமே உங்களுக்கு தெரியும். என்ன இன்னும் காலி ஆகல, அதனால நான் அதை யூஸ் பண்ணுவேன். நம்ம வந்து இதுக்கப்புறம் எந்த க்ரீம் அது எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை, பிகாஸ் நம்ம குயிக்காக ரெடி ஆகணும் இல்லையா. ஸோ சிடியை முடிச்சுட்டு சன்ஸ்க்ரீன் அண்ட் காம்பேக்ட், அதான் அவ்வளோதான் பேஸாக நம்ம போட போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, நான் இந்த ஸ்பாஞ்சே தான் எடுக்க போகிறேன், எந்த ப்ரஷ் எதுவும் கிடையாது. ஸ்பாஞ்ச் எடுத்து இதை வந்து இப்படி நல்லா டேப் பண்ணி நிறையவே எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துட்டு இப்படி வச்சு அங்கங்கே டெபாசிட் பண்ண போகிறேன். உங்கள் கரெக்ட் ஷேடை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க தயவுசெய்து. ஏன்னா காம்பேக்ட் பவுடர் வந்து டார்க்கராக எடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல, பிகாஸ் நம்மளுக்கு இருக்க பிக்மெண்டேஷன் எல்லாம் அதை வந்து கவர் பண்ணிடும். பட் லைட்டாக எடுத்தீங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப தெரியும் அதிகமாக. ஓகே, ஸோ அதனால வந்து லைட் கலர் வேண்டாம். உங்களோட ஷேடாக இருந்தாலும் ஓகே, இல்லைனா வந்து டார்க்கர் ஷேடாக இருந்தாலும் ஓகே. ஓகேவா, இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுப்பேன். இது வந்து என்னோட ட்ரூ ஷேடான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, லைட்டர் ஷேட். அது என்ன நீ என்ன மட்டும் சொல்லிட்டு நீ யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இது நான் வாங்கிட்டேன். இதுக்கும் ஒரு கதை இருக்குது. மேக்கப்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, ஆமாம், மால் போயிட்டு ஒரு கடையில் என்னோடய ஷேட் வந்து காம்பேக்டோட ஷேட் எனக்கு வேணும், இதுவும் மேபிளினோட தான் வேணும்னு சொல்லி கேட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, இதுதான் அதை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு காமிச்சிட்டு இதுதான் அவங்க ஷேட். அவங்க வந்து ரொம்ப அப்போவே எடுத்து காமிக்கவே கஷ்டப்படுறாங்க. நீங்கள் வாங்குறீங்கன்னா நாங்கள் காமிக்கிறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் கொடுங்க ஃபஸ்ட்டு ஷேடு, எனக்கு அப்போ தானே தெரியும் நான் என்ன வாங்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து இவங்க எடுத்து இதுதான் உங்கள் ஷேடு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ வந்து பலப்பலன்னு இருக்கும்ல அங்கே லைட்டு, நம்ம ஃபேஸும் வந்து பலப்பலன்னு இருக்கும். அவங்க அடிச்சோன்னே ஆமாம் இது எக்ஸாக்ட் மேட்ச் ஷேடு அப்படின்னு எனக்கும் தோணுச்சு. நான் என்ன பண்ணேன், அவசரமாக போய் தேடிட்டு சீக்கிரமாக கிளம்பியாச்சு. சுற்றிட்டு அப்புறமா போய் பார்க்கணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை. அதனால தான் நான் என்னோடய ஃபவுண்டேஷன் ஷேட் செக் பண்ணுற வீடியோவில் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பேன், நல்லா சுற்றிட்டு வெயிட் பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து நான் ஆன்லைனில் இதை போட்டேன். இப்போ இது எனக்கு லைட்டர் ஷேட், பட் என்னென்னா ஓரளவுக்கு என்னால் மேட்ச் பண்ண முடியுதுன்றதுனால நான் இதை யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா இது நல்லாயிருக்கும். இது காலியானால் தான் நான் அடுத்து மாற்றுவேன். நெக்கையும் மிஸ் பண்ணாதீங்க. இது அவ்வளோவா மேட்ச் ஆகிடும் எனக்கு. ஏன்னா ரொம்ப பிக்மெண்டேஷன் ஃபேஸில் இல்லைன்றதுனால ஓவராக வந்து காமிக்காது பிக்மெண்டேஷன் எதுவும். முடிஞ்சு அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஐப்ரோஸ். ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும் மிஸ்க்லியரோட வாட்டர் ப்ரூஃப் ஐப்ரோ பென்சில் இந்த ஷேட் ஆஃப் டார்க் ப்ரௌன் 02. ஸோ இது வந்து எடுத்துக்கலாம். இதை வச்சு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணலாம். நீங்கள் என்ன தான் வந்து ஐப்ரோஸ் த்ரெட்டிங் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னாலுமே ஐப்ரோஸ் ஃபில் பண்ணாமல் ஒரு மேக்கப் வந்து கண்டிப்பாக முடியாது. ஓகே, ஸோ த்ரெட் பண்ணுறவங்க எல்லாரும் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி பாருங்கள். உங்கள் மேக்கப்போட லுக் வந்து வேறு மாதிரி இருக்கும். நான் த்ரெட்டும் பண்ணல, ட்ரிம்மும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ஏன்னா எதுக்கும் எனக்கு டைம் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா இதில் இருக்க ஸ்பூலி வச்சு லைட்டாக நான் ஆல்ரெடி வந்து ஐப்ரோஸ் எப்படி இந்த பென்சிலில் ஃபில் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள் பார்க்கணுன்னா. நெக்ஸ்ட் வந்து காஜல், ஸ்ட்ரெயிட்டாக காஜல் போயிடலாம். காஜலுக்கு வந்து எல்ஐடினோட காஜல் தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, லைனர் வந்து லிக்விட் லைனராக எடுக்க போகிறது இல்லை, காஜலே வந்து யூஸ் பண்ண போகிறேன். லைட்டாக எண்டில் மட்டும் ஸ்மச் பண்ணி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வாட்டர் லைன், ஏன்னா அதுக்கப்புறமா மேலே காஜலில் ஃபில் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஸ்மச் பண்ணி விட்டு ஓகே. ஸோ இந்த இடத்துல நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுக்கோங்க எண்டில். மேலே இந்த இடத்துலலாம் லைட்டாக ஓகே ஸ்மச் பண்ணியிருக்கணும், பண்ணாத மாதிரியும் தெரியணும். இங்கே மட்டும் ஸ்மட்ஜு, அதே மாதிரி இந்த எண்டில். ஓகே, கீழே வாட்டர் லைன்லேயும் போடணும். அதுக்கு முன்னாடி இது தொடச்சிக்கோங்க, ஏன்னா துடைக்காமல் அடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக வச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே,
சேம் கீழேயும் லைட்டாக ஸ்மச் பண்ணி போட போகிறேன் இந்த எண்டில். ஓகே, ஸோ இந்த பக்கமும் அதே மாதிரி. இது வந்து கீழே பண்ணும்போது இங்கெல்லாம் பண்ணல, எண்டில் மட்டும்தான் பண்ணுறோம். ஓகே, நம்ம ஐஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. வித் மேபிலின் நியூயார்க் த ஹைப்பர்கர்ல் மஸ்காரா வந்து லுக்கையே வந்து டோட்டலாக மாற்றிடும். யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும் மஸ்காராவோட எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து லோயர் லேஷ்லேயும் அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த பக்கமும் டடாங் டடாங் டடாங். நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக். இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன மாதிரி லிப்ஸ்டிக் போடலாம்? ஓகே, லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் டார்க் ஷேடாக போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். லாக்மே ஃபார்வர்ட் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக்கில் வந்து கிரிம்சன் ரோஸ். என்னதான் ஓப்பன் ஆமாட்டேன். ஸோ நேச்சுரல் லைட்டில் வந்து இது ஒரு மாதிரி மெரூன் மாதிரி இருக்கும், பட் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து ஹைலைட்டிங் போயிடலாம். இந்த மிஸ்லரோட ஷிம்மர் பிரிக்ஸ். இது வந்து இந்த 5 ஷேட்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு ஷேட் வேண்டாமா சூஸ் பண்ணி ஹைலைட் தெரியுதா? க்ளோ எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ஓகே, குயிக்காக ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து போட்டு அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், ஆஃபீஸ் போகிறதுக்கு, வெளில போகிறதுக்கு யார் வேணாலும் இந்த மேக்கப் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோ, ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதனால எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது வரைக்கும் எல்லாரும் எப்பயும் ஹாப்பியாக இருக்கும். பாய்.